பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை வந்துள்ளார். விமான நிலையத்தில் அவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றனர். மாவட்ட பாஜக அலுவலகம் திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அமித்ஷா கலந்து கொள்கிறார். கோவை ஈஷா மைய மகா சிவராத்திரி விழாவிலும் அமித்ஷா பங்கேற்கிறார். இதனால் கோவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றுகிறார். இதற்காக மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு தொடங்கி உள்ளதை ஒட்டி இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள விஜய் கட்சி நிர்வாகிகளை நியமித்து கட்சியை பலப்படுத்தி வருகிறார். தமிழக பிரச்சினைகள் தொடர்பாக கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் அவர் உரை நிகழ்த்துகிறார். 2000 பேர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டு விழா கூட்டத்திற்காக மாமல்லபுரம் செல்லும் வழிநெடுகிலும் விஜய் பேனர் மற்றும் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்துள்ளார். விஜயின் நீலாங்கரை வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது எதிர்கால அரசியல், 2026 தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. மாமல்லபுரம் அருகே நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்திலும் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சீமான், காளியம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என தனக்கு முன்கூட்டியே தெரியும் என்றும் அவருக்கு ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்து விட்டதாகவும், யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியிலும் இணையலாம், அதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையில் தோல்வி அடைந்த காரணத்தால் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தொகுதி சீரமைப்பு நடக்கப் போவதாக மத்திய அரசு எங்கும் சொல்லவில்லை என்றும், அதற்கு முன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இல்லாத ஒன்றை முதலமைச்சர் பேசுவதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்த்து அவரது தாயார் உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அல்லிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களின் குரலை நசுக்க திட்டமிட்டு மத்திய பாஜக அரசு செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் அடிப்படை கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் நோக்கில் ஒவ்வொரு அடியையும் பாஜக அரசு முன்னகர்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த ஜனநாயக படுகொலைகளுக்கு நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒன்றிணைவோம் என்றும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். கோடநாடு வழக்கு தொடர்பாக ஆஜராக எஸ்டேட் மேலாளருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கு தொடர்பாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக 245க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி நடத்தி வரும் இந்த விசாரணையில் வரும் 27ஆம் தேதி எஸ்டேட் மேலாளர் நடராஜன் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது.
மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் இதுவரை குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் என பிரபலங்கள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். இதுவரை 62 கோடி பேர் புனித நீராடியதாக கூறப்படுகிறது. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று கடைசி நாள் என்பதால் திரிவேணி சங்கமத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மும்மொழி கொள்கைக்காக பாஜகவுடன் சண்டை போட வேண்டுமா என OPS வினவியுள்ளார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர எதிர்த்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மும்மொழி கொள்கையில் திராவிட கட்சிகள் சமரசம் செய்தது கிடையாது. இந்நிலையில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று கூறும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவீர்களா என OPS-இடம் கேட்கப்பட்டது. எப்படியாவது சண்டை போடணும்னு எதிர்பார்க்கிறீர்களா என்று அவர் நகைச்சுவையுடன் பதிலளித்தார். சமத்துவம் இருக்கும் இடத்தை குலைப்பது எங்கள் வேலை அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MP சு வெங்கடேசன் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்தி எழுத்தை அழிப்பவர்கள் 500 ரூபாய் நோட்டில் உள்ள இந்தி எழுத்தை அழிப்பார்களா என ராஜா சவால் விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்து தனது X தளத்தில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன், காலில் குத்தும் முள்ளைத்தான் பிடுங்க வேண்டும் என்றும் அதுதான் அறிவுடைமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரூபாய் நோட்டுகளில் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளும் உண்டு என்றும் அப்படி சமத்துவம் இருக்கும் இடத்தை குலைப்பது எங்கள் வேலை இல்லை என்றும் சு வெங்கடேசன் காட்டமாக பதிலளித்திருக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.